அனைவருக்கும் நமஸ்காரம். மகர ராசி நேயர்கள், ஒரு தொழிலுக்கு பல தொழில் வித்தகர்கள், தர்ம கர்மாதிபதி யோகத்திற்கு உடையவர்கள், இப்பொழுது ஆளுமை மிக்கவர்கள், சனியின் பிடியிலிருந்து, சனியின் ஆளுமையிலிருந்து, நீதியிலிருந்து, நேர்மையிலிருந்து எல்லா வளமும் நலமும் இப்போது உங்களை மெல்ல மெல்ல இல்லை, ஒரே ராக்கெட் வேகத்தில் உங்களை கொண்டு செல்லும். உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம், பெண்களை எந்நாளும் அவமானப்படுத்தாதீர்கள், பெண்களை எந்நாளும் உதாசீனப்படுத்தாதீர்கள். பெண்கள் தான் உங்களை சுகவாசிகளாகவும் சூப்பர்மேன்களாகவும் உங்களை கொண்டு செல்வதற்கு ஆசீர்வாதம். ஆதலால் எப்பொழுதும் பெண் கோயில்களுக்கு, காமாட்சி அம்மனோ, மதுரை மீனாட்சி அம்மனோ, காசி விசாலாட்சி அம்மனோ, எந்த அம்மனை வணங்கி அற்புதமாக தொழிலை ஆரம்பியுங்கள். உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் தொழில், ராக்கெட் வேகத்தில் மரியாதை, மின்னுவதெல்லாம் பொன்னல்ல என்பது போல எண்ணி இருந்தவர்களுக்கு இவர் பொன்னல்ல, பொன்னுக்கு மேலான வைரம் உடையவர் அப்படி என்று பிறராலும் உலகாலும் ஊராலும் பாராட்டப்படுவீர்கள். உங்களுடைய நண்பர்களாலும் பாராட்டு புகழ் அத்தனையும் கிடைக்கும். ஆனால் அதில் சிறு குறை என்னவென்றால், பெண்களை மதிக்க வேண்டும், தாயை மதிக்க வேண்டும், அம்பாளை மதிக்க வேண்டும். அம்பாளை மதித்து விட்டு நீங்கள் செல்லுங்கள், உங்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். இல்லை என்றால் சற்று கடினப்பட்டு வெற்றி அடைய வேண்டும், அல்லது உடல் நலிவு, ஓய்வு, அதாவது டயர்ட்னஸ். ஒன்றும் இல்லைப்பா, அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ள அவ்வளோ டிராஃபிக்ப்பா, கைகள்லாம் வலிக்குதுப்பா. ஆனால் அம்மா கிட்டேயோ அக்கா கிட்டேயோ அண்ணங்கிட்டேயோ அம்மன் கிட்டேயோ நீங்கள் வணங்கிட்டு போனீங்கன்னா அந்த வழிகள் இல்லாத ஜஸ்ட் ஒரு வெயிட், ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணி டிஃபன் சாப்பிட்டு போகலாம். டிராஃபிக் இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும். ஓய்வுகள் இல்லாமல் மிகச் சிறப்பாக, அலைச்சல்கள் இல்லாமல் மிகச் சிறப்பாக நம்மால் இந்த காலத்தை வெல்ல முடியும். ஆக உச்சத்திற்கு செல்லுகின்றது மகரம். அத்தனை பேரும் ஆச்சரியத்தில் வேடிக்கை பார்ப்பார்கள். ஆனால் தாயையோ தமக்கையோ பெண்ணையோ வணங்கினால் மட்டும் இந்த உச்சத்தை தொட முடியும். ஆக உச்சத்தை நோக்கி செல்கிறது மகரம். நன்றி, நமஸ்காரம். காதலன் பேசுகிறேன். இங்கு கொடுக்கப்பட்ட தகவல் அத்தனையுமே ஒவ்வொருவருடைய ஜாதகத்தினுடைய ஏற்ற இறக்கங்கள் உண்டு. ஏன்னா சில 2 வயசு குழந்தை இருக்கும், சிலது 20 வயசு குழந்தை இருக்கும், சிலது 60 வயசு முதியவர்கள் இருப்பார்கள். ஆக பலன்களில் மாறுபாடு கிடையாது, ஆனால் அனுபவிக்கும் யோகங்களில் மாறுபாடு உண்டு. ஆக ஜோதிட ஆலோசனைக்கு எப்பொழுதும் உங்களுடைய நட்சத்திர பாதத்தின் அடிப்படையில் உங்கள் ஜாதகத்திற்கு மட்டுமே ஆலோசனை வழங்கப்படும். பொதுவான ஆலோசனைகள் வழங்கப்பட மாட்டாது. ஆக எந்த காலம் நல்லது, எந்த காலம் கெட்டது, எதில் நாம் வளர்ச்சி அடையலாம், எதில் நாம் வீழ்ச்சி அடையலாம் என்பதை சரியாக தெரிந்து கொள்ள ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலனாகிய காயத்ரி சங்கர். நன்றி, நமஸ்காரம். குறிப்பாக இந்த டிவி நேயர்களுக்கும், நெக்ஸ்ட் ஜென் இந்த டிவி நேயர்களுக்கும், இந்த டிவியினுடைய உரிமையாளர்களுக்கும் அல்லது நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அவர்களுக்கும் நன்றிகளும் நமஸ்காரங்களும் தெரிவித்துக் கொள்கிறேன்.